Subedar Major and Lieutenant S. Sukumar, Veteran, Corps of Signals, Secretary Ex-Servicemen Welfare Association, Aruppukkottai, Secretary General, Tamil Nadu Ex-Services League. 8 CPC பாயிண்ட்ஸ் ஃப்ரம் தி எக்ஸ்-சர்வீஸ்மேன். அதாவது ஒரு 15 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு மனு முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் சார்பாக இராணுவ தலைமையகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதில் முதல் 2 கோரிக்கைகள் MACP மாடிஃபைடு அஷ்யூர் கேரியர் ப்ரோக்ரஷன் மற்றும் டபுள் இன்க்ரிமெண்ட். இது பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ விரிவாக தமிழ் மற்றும் இந்தியில் வெளியிட்டிருந்தோம். இந்த வீடியோவை பொறுத்தவரை அடுத்த 2 கோரிக்கைகள் பாயிண்ட்ஸ் என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன்ஸ் மற்றும் அடிஷனல் பென்ஷன்ஸ், உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் மற்றும் கூடுதல் ஓய்வூதியம், வயது முதிர்ந்தவர்களுக்கான கூடுதல் ஓய்வூதியம் பற்றி ஒரு விரிவான ஒரு வீடியோ. இந்த கோரிக்கையானது முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் பலன் பெற வேண்டி இந்த கோரிக்கை மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 கோரிக்கைகளின் விவரம் என்ன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். 8 CPC பாயிண்ட்ஸ் எக்ஸ்-சர்வீஸ்மேன் ஃபேமிலி பென்ஷனர் இஷ்யூஸ், என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் அண்ட் அடிஷனல் பென்ஷன் ஃபார் ஓவர் ஏஜ் பென்ஷனர்ஸ். என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறது. இதுக்கு முன்னாடி அந்த ஃபேமிலி பென்ஷன்ஸ் பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப். அதாவது பணியில் இருக்கும்போது இந்த ஆர்மடு ஃபோர்ஸஸ் பர்சனல்ஸ் காலமானால் அந்த சூழ்நிலை, இறப்பின் சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த குடும்ப ஓய்வூதியங்கள் வழங்கப்படுகிறது. லிபரைஸ்டு ஃபேமிலி பென்ஷன்ஸ், அதாவது தளர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம், ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன்ஸ் சிறப்பு குடும்ப ஓய்வூதியம், என்ஹான்ஸ்டு ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன்ஸ் உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம், நெக்ஸ்ட்டு ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் சாதாரண குடும்ப ஓய்வூதியம். இப்போ நம்ம பார்க்க இருப்பது என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன். ஆர்மடு ஃபோர்ஸஸ் பர்சனல் அவங்க பணியில் இருக்கும்போது அவங்க காலமானால் அவங்களுக்கு அந்த என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது அதனுடைய காலமானது அந்த இராணுவ வீரர் இறந்த நாளின் மறுநாளிலிருந்து அவங்களுக்கு 10 ஆண்டு காலம் அந்த குடும்ப ஓய்வூதியம் என்று தகுதி உள்ளவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இல்லைன்னா 67 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் விச் எவர் இஸ் ஏர்லியர். அப்படி தான் அந்த கண்டிஷன்ஸ். இது என்ன குடும்ப ஓய்வூதியம்னு கேட்டாச்சுன்னா அவங்க என்ன அந்த கடைசி அவங்க இறக்கும்போது அந்த நாளில் என்ன ஊதியம் வாங்கியிருந்தாங்களோ அதில் 50% அவங்களுக்கு குடும்ப ஓய்வூதியமாக அந்த குடும்ப தகுதியுள்ள குடும்ப ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதில் இன்னொரு கண்டிஷன் என்ன இருந்ததுன்னா 1 அக்டோபர் 2019 முன்னாடி அந்த பணியினுடைய காலம் இந்த இராணுவ வீரர்களுடைய காலம் 7 இயர்ஸ் கண்டினியூஸாக இருக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு இந்த என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் என்பது அந்த குடும்ப தகுதி உள்ளவர்களுக்கு கிடைக்காது. ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் என்பது தான் கிடைக்கும். இப்படியும் நம்ம சங்கத்தில் 2 பேர் அந்த 7 இயர்ஸ் இல்லாததுனால அந்த 2 பேர் முதல்ல இந்த 1 அக்டோபர் 2019 முன்னாடி இறந்த இராணுவ வீரர்கள் அந்த குடும்ப உறுப்பினர்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஒன்லி ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன்ஸ். அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட்டு டெத் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கும்போது காலம் ஆயாச்சுன்னா அவங்க இறந்த நாளின் மறுநாளிலிருந்து 7 இயர்ஸ் வரைக்கும் அந்த குடும்ப ஓய்வூதியருக்கு கிடைக்கும். அல்லது அந்த 67 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அது வரைக்கும் அவங்களுக்கு யாருடைய அந்த 67 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அந்த பென்ஷனுடைய ஏஜ், ஃபேமிலி பென்ஷனுடைய ஏஜ் கிடையாது. நெக்ஸ்ட் இதில் ஒரு என்ன கண்டிஷன் கேட்டாச்சுன்னா 30 மே 1998 அப்புறம் ரிட்டையர் ஆனவங்களுக்கு தான் அந்த 67 இயர்ஸ் ஆஃப் ஏஜுங்கிறது. அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் என்பது தான். இந்த பென்ஷன் என்னன்னு கேட்டாச்சுன்னா அந்த பென்ஷனர்ஸ் என்ன பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாரோ அந்த பென்ஷனே அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு அந்த கண்டிஷன் படி 7 இயர்ஸ் அல்லது 67 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் அந்த பென்ஷனுடைய ஏஜ் இது அவங்களுக்கு இதில் எது சீக்கிரம் முடியுதோ அது வரைக்கும் அந்த பென்ஷன் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டாச்சுன்னா இந்த பென்ஷனருக்கு அவங்க சிபிபி கம்ப்ளீஷன் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் அந்த ஓய்வூதியருக்கு டெடக்ஷன் ஆகிக்கிட்டு இருந்தாச்சுன்னா அந்த பிடிமானம்ங்கிறது இந்த பென்ஷனருக்கு இருக்காது. நெக்ஸ்ட் நம்மளுடைய கோரிக்கை என்னென்னு கேட்டாச்சுன்னா ஆர்மடு ஃபோர்ஸஸ் பர்சனல் யங் ஏஜ்லேயே ரிட்டையர்ட் ஆகிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு சிலர் அந்த 50 இயர்ஸுக்குள்ளேயும் இப்போது இறக்குறாங்க. ஏன்னா நம்ம சங்கத்தை பொறுத்தவரையிலேயே இங்கேயும் ஒரு 6-7 பேர் அந்த 50 இயர்ஸுக்குள்ளே இறந்துருக்கிறாங்க. அந்த குடும்பங்களுக்கு என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இதில் நம்மளுடைய கோரிக்கை என்னென்னு கேட்டாச்சுன்னா இந்த 67 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ங்கிறது பென்ஷனருக்கு இருக்குது. அதோட சேர்த்து மற்ற கண்டிஷன் 7 இயர்ஸ் அந்த 10 இயர்ஸ் கண்டிஷனுங்கிறது இருக்குது. இப்போ அந்த கண்டிஷன்களை தவிர்த்து இந்த
67 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனுக்கு மட்டும் இருக்கணும். மற்ற 10 இயர்ஸோ 7 இயர்ஸோ கண்டிஷன் இருக்கக்கூடாது. அந்த ஃபேமிலி பென்ஷனருக்கு தகுதியுள்ளவங்களுக்கு அந்த 67 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் என்ஹான்ஸ்ட் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவங்களுக்கு வந்து அந்த 50 இயர்ஸில் இறந்தாச்சுன்னா அந்த 7 வருஷங்கும் போது 57 இயர்ஸ் தான். அந்த நிலையில் தான் அவங்களுக்கு வந்து குடும்பத்தினுடைய செலவினங்கள் வந்து அதிகமாகும். குழந்தைகளுடைய படிப்பு, அதனுடைய திருமணங்கள், மற்றது ஏதாவது வீடு கட்டியிருந்தால் அவங்களுடைய வீட்டினுடைய அந்த லோன் கட்ட வேண்டிய செலவுகள் எல்லாமே இருக்கும். அவங்க திடீர்னு அவங்களுக்கு வந்து 57 இயர்ஸில் வந்து 100% இருந்து அந்த 40% அவங்களுக்கு பென்ஷன் குறைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து பல சங்கடங்களை வந்து அது ஏற்படுத்துது. அதனால் இந்த உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் என்பது அந்த குடும்ப ஓய்வூதியனுடைய வயது 67 வயது வரைக்கும் அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தான். மற்ற கண்டிஷன் இருக்கக்கூடாது. அந்த 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் கண்டிஷன் இருக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கை. நெக்ஸ்ட் வந்து அடிஷனல் பென்ஷன் ஃபார் ஓவரேஜ் பென்ஷனர்ஸ். இப்போ இருக்கிறது வந்து அடிஷனல் பென்ஷனுங்கிறது வந்து அபோவ் 80 to 85 இயர்ஸ் 20%, 85 to 90 30%, 90 to 95 40%, 95 to 100 50%, 100 and more 100%ங்கிறது வந்து இப்போது வழங்கப்பட்டு வருகிறது அடிஷனல் பென்ஷன் வயது முதிர்ந்தவர்களுக்கு. இதன் மற்றொரு கோரிக்கை வந்து ஏற்கனவே இந்தியாவில் உள்ள ஓய்வூதிய சங்கங்களிலிருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு, அதாவது 65 இயர்ஸுக்கு மேலேயே அவங்களுக்கு வந்து அந்த அடிஷனல் பென்ஷன் வழங்கப்பட வேண்டும். 65 to 70 இயர்ஸ் 5%, 70 to 75 இயர்ஸ் 10%, 75 to 80% 15%, தென் 80லிருந்து ஏற்கனவே வழங்கப்படுவது போல வழங்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கையானது வந்து பார்லிமெண்ட்டில் 110 ரிப்போர்ட்டின்படி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து அதுக்குடைய மேற்படி நடவடிக்கை என்பது இல்லை, அதை அக்செப்டும் பண்ணலை இதுவரைக்கும். இருந்தாலும் கோரிக்கைகள் வந்து தொடர்ந்து வைத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அசோசியேஷன் தரப்பில், பென்ஷனர் அசோசியேஷன் தரப்பில், நம்மளுடைய அசோசியேஷன் தரப்புலையும் அந்த கோரிக்கை என்பது இருக்குது. நம்மளுடைய இந்த மேலும் ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டாச்சுன்னா, ஆர்மடு ஃபோர்ஸஸ் பர்சனை பொறுத்தவரை அவங்க வந்து யங் ஏஜில் ரிட்டையர்ட் ஆகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க சிவிலில் வந்து மேக்ஸிமம் 58 60 இயர்ஸ் எல்லாம் ரிட்டையர்ட் ஆனவங்க. ஆர்மியை பொறுத்தவரையில் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸஸ் பொறுத்தவரை யங் ஏஜில் ரிட்டையர்ட் ஆகிறாங்க. இந்தியாவை பொறுத்தவரை 60 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசன் என்கிற ஏஜ் வந்து கருதப்படுகிறது. அதனால் 60 இயர்ஸுக்கு மேலேயும் ஒவ்வொரு பர்த்டேக்களும் ஒவ்வொரு % அந்த அடிஷனல் பென்ஷன் வழங்கப்பட வேண்டும். 61 இயர்ஸ் முடிகிறப்ப அவங்களுக்கு 1% கூடுதல் அடிஷனல் பென்ஷன் வழங்க வேண்டும். 62 இயர்ஸ்னால் 2%, 63 இயர்ஸ்னால் 3%. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு % கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் அப் டு 80 இயர்ஸ் வரைக்கும். அப்படிங்கும்போது 80 இயர்ஸுக்கு மேலே தான் அந்த 20% இருக்குது. அதனால் இப்போ 79 இயர்ஸ்னால் அந்த 79 இயர்ஸுக்கு 19% வழங்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் ஏற்கனவே வழங்கப்பட்டது போல் 80 to 100 இயர்ஸ் அந்த பென்ஷன் அடிஷனல் பென்ஷன் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் 60 இயர்ஸ்க்கு மேலே ஒவ்வொரு ஆண்டும் அந்த பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தது மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு % அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். அப் டு 80 இயர்ஸ் வரைக்கும் தான் இந்த ஒரு கோரிக்கை. இப்போ வந்து இந்த வீடியோ பொறுத்தவரை ஏற்கனவே 8 CPC பாயிண்ட்ஸை பொறுத்தவரை 2 வீடியோ இப்போ போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து MACP, நெக்ஸ்ட் வந்து டபுள் இன்க்ரிமெண்ட் ஆன் ப்ரொமோஷனை பற்றி டீட்டெயிலாக வெளியிட்டிருந்தோம். இப்போ இந்த வீடியோவை பொறுத்தவரை என்ஹான்ஸ்ட் ரேட் ஆஃப் பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன் அண்ட் அடிஷனல் பென்ஷன் ஃபார் ஓவரேஜ் பென்ஷனர்ஸ். இப்போது நெக்ஸ்ட் இப்போ நம்ம போட இருக்கிறது வந்து ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் ஃபார் ஆனரரி ரேங்க்ஸ், பே ஃபார் JCOs அண்ட் பே லெவல். இதை பற்றி விரிவாக போட போகிறோம். ஏன்னு கேட்டாச்சுன்னா ஏற்கனவே நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 15 பாயிண்ட்ஸ் எக்ஸர்வீஸ்மேன் அண்ட் ஃபேமிலி பென்ஷனர் தரப்புலேருந்து நம்ம வந்து ACPயில் சப்மிட் பண்ணணும்னு ஆர்மி ஹெட் குவார்ட்டருக்கு சப்மிட் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் என்ன கோரிக்கைகள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கு AC பாயிண்ட்ஸுக்கு, இதை பற்றி பல முன்னாள் படைவீரர்கள் கேட்கறதுனால இந்த வீடியோக்கள் வந்து வெளியிடுறோம். இதுவரை இந்த வீடியோ கேட்டமைக்கு மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த்.